என்ன தொட்டுட்டீங்க. என்ன பீஸ்ட் படமா இது? என்ன நீங்க தொட்டிருக்க கூடாது. தொட்ட அவ்வளவுதான். தொட்டுப்பா சீடிப்பா அப்படி அக்காமா அவ்வளவு பாப்பா. என்ன பாப்பாவா அது? பயமா இருக்குது அவங்களுக்கு. டேய் எப்பாடே கம்முனு இருங்கடா, எலெக்ஷன் வரையும் கொஞ்சம் கம்முனு இருங்கடா. மீண்டும் ஆரம்பிச்சிருக்காரு சவால். அங்கிள் அப்படின்னு கொஞ்ச நாளா இல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும். ஏன் அவர் முதல்வரா யாருங்க? அங்கிள்னு என்ன அர்த்தம்? இவரு அங்கிளா? இவரோட ஒரு வயசு பெரிய ஒரு விஜயகாந்த் வந்து அண்ணனா. அவன் தொடக்கூடாது, சீண்டக்கூடாதுன்னு அவன் இருக்கிறான். என்ன தொட்டா பார்ட்டி அங்கே போயிடும். எப்படி இருந்தாலும் பார்ட்டி அங்கே போயிடும். எந்த வார்த்தையும் பார்த்து யூஸ் பண்ணும். முதல்வரை நீங்கள் அப்படி பேசுனது பேக் ஃபயர் ஆச்சு, மறுபடியும் அதே வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க. திமுகவுடைய ரிப்ளிகா தானே இவங்க. அப்புறம் கொள்கையை பற்றி பேசுறாரு. தீர்மானமே அவங்கள்ட்ட இந்த எத்தனை போடுறான். திமுக ஸ்லீப்பர் செல்னு சொல்லலாமா? அதாவது இவரை ஒழுங்கான பாதைக்கு போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம தனியாக நிற்கலாம். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான நம்ம அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம், நீண்ட நாளைக்கு பிறகு வணக்கம். ஆமாம் சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க விஜய் தாவேக வந்து ஒரு தற்கொலை கூட்டம் மாதிரியே செயல்படுறாங்க அப்படின்னு. நான் என்னைக்குமே தற்கொலை கூட்டம் சொன்னது கிடையாது. நீங்கள் வேற புதுசாக பதிவு பண்ணாதீங்க. ஒரு வகைப்படுத்தப்படாத, ஒரு அரசியலாக்கப்படாத, அதுக்கு தான் சார் அவங்க பேர் தற்கொலை அவங்க வச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே, யாரையும் நம்ம தற்கொலைலாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதுக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு சார். எனக்கு அரசியலே தெரியாதுன்றாங்க, ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு வரலாறு முதற்கொண்டு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார்ல சார். அப்போ நல்லபடியாக தானே ஆரம்பிக்கிற கட்டான போகுது அவர். அவர் சொன்னார்ல, அது எல்லாம் திமுக காப்பி அடிச்சது. ஓ, எங்களுக்கு கொள்கை இல்லை, உங்களுடைய கொள்கை கொள்ளையடிப்பது தான். என்னது உங்களுடைய கொள்கை? கொள்ளையடிப்பது ஒன்றே உங்கள் கொள்கை அப்படின்ட்டு. எங்களுக்கு என்னென்ன கொள்கை இருக்கு? நாங்கள் சிஏ எதிர்த்தோம், திமுக எதிர்த்துச்சா? நாங்கள் நீட்டை எதிர்த்தோம், இவங்களை எதிர்த்தாங்களா? நாங்கள் வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட் மேட்டரில் மெட்ரோவில் வஞ்சிக்கிறதுன்னா நீங்கள் வஞ்சிக்கிறது, நாங்களும் சொல்கிறோம் வஞ்சிக்கிறதுன்னு. எஸ்ஏஆரில் நாங்கள் சொல்லலான்னு பார்த்தோம். ஆனால் தலைவரை கீழே எல்லாத்தையும் சாதாரணமாக இது ஃபார்மு புஷிக்கே தெரிஞ்சிருது போல். ஃபார்ம் வாங்க ஒன்றுமே இல்லை தலைவரை. நான் கூட சிஎம் சொன்னதெல்லாம் பார்த்து பயந்து போய் மறுபடியும் காட்டுக்குள்ளே ஓடிடலாமான்னு யோசித்தேன். பார்த்தா ஃபார்ம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதானே. இதுக்கு போய் தலைவர் என்னன்னா இப்போ குளறுபடிகளை கலையா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. மற்றபடி பெரும்பாலும் என்ன, திமுகவுடைய ரிப்ளிகா தானே இவங்க. அப்புறம் கொள்கையை பற்றி பேசுகிறாரு. தீர்மானமே அவங்கள்ட்ட இந்த எத்தனை போடுறாங்க. தீர்மானமே அவர்கள் போட்ட தீர்மானத்தை எடுத்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஏன் பிரச்சனைனா, வந்த ஒரு திமுக தானே வந்துக்கிறாரு. அதை வச்சு இன்னொருத்தர் உட்காந்துக்கிறாரு, விஷ்ணு ரெட்டின்னு ரைட்டில். அவர்லாம் யார்? அவருக்கும் தாவேகாவுக்கு என்ன சம்பந்தம்? தாவேகால அவர் என்ன பொறுப்பு? ஆனால் அவர் தான் ஹைகமாண்டு மாதிரி இவங்களோட சுற்றிக்கிட்டு கூடயே இருக்கார். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம திமுக ஸ்லீப்பர் செல்னு சொல்லலாமா? திமுக அதாவது இவரை ஒழுங்கான பாதைக்கு போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தனியாக நிற்கலாம். windy.comல பார்த்தோம். போன வாரம் 22%, இந்த வாரம் தீவிர காற்றழுத்த தாண்டனமாக மாறி இன்றைக்கி 26%. அடுத்த வாரம் பாருங்கள் இப்படி இன்னும் வானிலை அறிக்கை மாதிரி பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நெசவாளர்கள் விவசாயிகளை கலந்து ஆலோசிக்கிறார். ஒன்று, இந்த பயிற்சி அளிக்கப்பட்ட தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். 2, எல்லாம் இவனே இந்த பனையூர் கேட்டுக்கு எதிரிலேருந்து என்ன நடக்குது சுரேஷ், என்ன நடக்குது ரமேஷ் தான். இவங்க ஏதாவது அறிக்கை விட்டாங்க? நாங்கள் இன்றைக்கி இந்த கூட்டம் காஞ்சிபுரத்தில் இந்த கூட்டம்னு ஏதாவது அறிக்கை விட்டாங்க? இல்லை, நான் பார்க்கல, தான் கேட்குறேன். இல்லை சார், தெரிஞ்ச விஷயம் இல்லை. இவங்களா கற்பனை பண்ணிட்டாங்க. பத்திரிகையாளர்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு நெசவாளர்கள் விவசாயிகளை சந்திக்கிறார், தொண்டர் அணியினர் சந்திக்கிறார். லாஸ்ட்டில் பார்த்தா தொண்டர்களை சந்தித்தார். அந்த தொண்டர்களுக்கும் QR கோட்லாம் கொடுத்து அதில் ஒருத்தன் வெளியே நின்றுங்கன்னு, என்னடா உள்ள விட மாட்டேங்கிறான் என்னான்னு கேள்வி. அவனை நிமிஷம் JPR காலேஜ் ஓனருக்கு ஃபோன் போடு. விஜய் கூடயே வண்டியில் வந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். அப்போவே சொன்னேன். சீரியஸாக பேசினுங்கிறாப்புல. வைரல் ஆகிட்டு பாருங்க அந்த வீடியோ. இந்த லட்சம் தான் அவங்களே மறந்து போயிட்டாப்புல. அப்புறம் ஏதோ கார்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கார்டுங்கன்ட்டு அதுதான் ஓடுது. அப்போ தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு QR கோடை கொடுத்து கூட்டம் உட்கார வச்சுக்கிட்டு, பெண்கள் ரசிகைகள் இவங்கெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இவர் சவால் மீண்டும் ஆரம்பிச்சிருக்கார். சவால் அங்கிள் அப்படின்னு கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது, இப்போ மறுபடியும். கடைசியாக கரூரில் என்ன சொன்னீங்க? அங்கிள்னு கூப்பிட்டா அவங்க கோவம் வருதுப்பா, நம்ம இனிமேல் கூப்பிட வேணாப்பா. அது மேட்டர் இல்லை. இவங்க கீழே போய் சர்வே எடுத்தாங்க. அதில் அங்கிள்ன்றது யாருமே ரசிக்கலை. அங்கிள்னு பேசுறது ஆணவ துணி, அதனால் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை தவிர்த்துடணும்னு நேற்று மறுபடியும் பேசுகிறீங்க. ஏன் அவர் முதல்வராக யாருங்க? அவர் அங்கிள்னு என்ன அர்த்தம்? இவர் அங்கிளாம். இவரோட ஒரு வயசு பெரிய ஒரு விஜயகாந்த் வந்து அண்ணனா. நல்லா இருக்குதுல்ல?
இந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, என்னை தொட்டுட்டீங்க, என்ன பீஸ்ட் படமா இது? என்னை நீங்கள் தொட்டிருக்க கூடாது, தொட்ட அவ்வளோதான் பக்காமாஸ் அவ்வளோ விழா பாப்பா. என்ன இதெல்லாம்? இன்னும் இவர்கள் திருந்தவில்லை. இவர்கள் முன்னாடி உக்காந்துக்கிற ஒரு 2000 பேர் கை தட்டுறதுக்கும் கரவொலி எழுப்புறதுக்கும் ஆரவாரம் பண்ணுறதுக்கும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தவிர, இல்லை இதை கட் பண்ணி எடுத்து ட்விட்டரில் போட்டுக்கிட்டு பக்கா மாஸ் அதுன்னு போட்டுக்கிட்டு உருட்டுறது தான் பேசுகிறாங்க தவிர, பொதுவான மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கறதுல இவர் இப்போவும் அக்கறை காட்டவில்லை, பேச்சில் முதிர்ச்சி வரவில்லை அப்படின்றதான் காமிக்குது. ஆனால் சார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பிரச்சனைகள் எடுக்கும்போது காஞ்சிபுரத்தில் என்ன மாவட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்றது அது கோட் பண்ணி காட்டுறாரு. தேர்தல் முடிஞ்சிருங்க அதுக்குள்ளேயும். காஞ்சிபுரம் மாவட்டம், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம், அங்கே போயிட்டு கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சுகிறார்கள் அப்படின்னு பேசிட்டு, அடுத்து என்னப்பா கடலூர் மாவட்டம், அங்கே போய் முந்திரி பிரச்சனை அதை பேசிட்டு, அடுத்து இப்படியே போயிருந்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சிடும். தலைவரை இன்னும் 8 மாவட்டங்குது, சரி நம்ம இன்னும் பிரச்சாரத்துக்கே போகல, எதையும் பார்க்கல, தேர்தலை முடிஞ்சிச்சு தலைவரேன்னு. அப்புறம் ராகுலே சொல்லு, இந்த அம்மாவை இட்டுன்னு போய் அவங்க வீட்டில் விட்டுரு, கார் இருக்குது அப்பா வந்துட்டா, வண்டிக்குதா இருக்குது, இந்த அம்மாவை இட்டுன்னு போய் அவங்க வீட்டில் விட்டுரு, அம்மா கை குழந்தைட வரலாமா, வர வேணான்றலாம், அம்மா போமா, இப்படி கல்யாண கூத்து நடத்தினுக்கிறாங்க. அதை ஒரு வீடியோ எடுத்து அது அந்த முன்னணி செய்தியாளர்கள் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சானே அவர் பேசினுக்கிறாரு. ஏம்மா என்னம்மா குழந்தைய கூப்பிட்டு வந்துக்கிறேன், குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம்ல, வேறு யாராவது குழந்தைங்கள கூப்பிட்டு வந்துக்கிறீங்களாப்பா, ஏப்பா எல்லா பஸ்லையும் ஏறி பார்க்குறது தான் போச்சுல வேலையா, சரி நடத்துறீங்களா கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு 5-6 பேர் பேசணுமா வேணாம்? நீங்கள் எதுக்கு கூட்டியிருக்கீங்க அந்த கூட்டத்தை? விஜயை பார்க்கணுன்னு வந்த அந்த ரசிகைகளை உங்களுக்கு QR கோடு கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க. அதனால் விஜய் தவிர யாரும் அறிவார்ந்த விஷயங்களோ இல்லை மக்களை சேர்கிற விஷயங்களோ எதுவும் பேசக்கூடாது. அதனால் யாரும் பேசலை. ஆதவை பேச விட்டால் வம்பில் தர்றாப்புல. அதனால் எப்பா நீங்கள் சொல்லியிருப்பாரு, நானே பயந்து போய் வரவேற்பு உரைன்னு ஒதுங்கிறேன், சரி நீ வளர்ந்த புள்ளியாகிறியா ஏதாவது நல்லா பேசுவே அப்படின்னு பார்த்தா நீ நம்மளை கொண்டு போய் மறுபடியும் தலைமறைவாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் போல இருக்குது. கேஸ் போட்டால் நான் எத்தனை தடவை தான் தலைமறைவாகும், சும்மா சும்மா பண்ணிகிட்டே இருந்தால் என்ன தான் கதை, அடுத்த தடவை நீ பேசாத, நீ பேசினாலே திமுககாரன் பேசுகிற மாதிரியே இருக்குது, பக்குனுக்குது அப்படின்னு. சரிங்க, அருண்ராஜ் நல்லா பேசுவார், அவர் நல்லா பேசுகிறாரு, ஆனால் பாதி மேட்ரு எனக்கே புரிய மாட்டேங்குது. சப்ஜெக்ட் பேசுகிறாரு அதனால தான் உனக்கு புரியல, இல்லை வேணாம். சரி, இவர் நம்ம சிடி நிர்மல்குமார் அவர் அரசியல் பேசுகிறாரு, நம்ம மேடையில் அரசியல்லாம் பேசக்கூடாது, அப்போ சவால் விடணும், தொட்டுப்பார் சிடிப்பார் அப்படி பக்கா மாஸ் அவ்வளோ விழா பாப்பா பிளாஸ்ட். என்ன பாப்பாவாது? 75 ஆண்டு கால இயக்கம், அது பேர் இயக்கம். 49ல் 13 பேர் கொண்டு ஆரம்பித்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே காங்கிரஸை முதலாக பதவியில் இருந்து அப்புறப்படுத்திய இயக்கம் திமுக. ஒரு தனி கட்சி, மாநில கட்சி ஆட்சியை பிடித்த வரலாறு படைத்த திமுக, பேசுவதற்கு அப்படியே பெரும் படைகளத்தை கொண்டிருந்த திமுக, 50 தலைவர்கள் அதுன்னு போட்டு அடித்து நகர்த்தின திமுக, பல தலைவர்கள் உருவாக்கின திமுக, 50 ஆண்டு காலம் அசைக்க முடியாத சக்தியாக கலைஞர் தலைமையில் இருந்த திமுக. பாப்பான்றீங்க, இப்பதான் அந்த அளவுக்கு பெரிய லீடர்ஸ் யாருமே இல்லையே சார், அந்த அளவுக்கு பேச்சு திறன் கொண்டவங்க யாருமே. அதுக்காக பாப்பான்னு சொல்லிடலாமா? என்ன நியாயம்? அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுங்க. பாப்பான்னு என்ன அர்த்தம்? பாப்பா போட்ட தாப்பாடா? இந்த சில்லுண்டி தினமாக அந்த ஜான்ஜானிகன் ரோட்டில் உட்காந்து செக்ஸ் புக் எழுதிட்டு இருப்பான். ஜான்ஜானிகன் ரோட்டில் தான் எழுதுவானுங்க, செக்ஸ் புக் எழுதி அங்கேயே பிரிண்ட் பண்ணி அங்கேயே மடித்து கொண்டு வந்து விற்பானுங்க. மிலிட்ரிக்காரரும் அந்த பெண்ணு பலபலா ஜகஜகா ஜிகு ஜிகு சாமியாருன்னு அனுபவம் வந்தார் தம்பிக்கு அந்த ஊரில் சொல்லுவார். அந்த மாதிரி புக்கு அதை எழுதுன்னு கூட்டு வந்து எழுத விட்டீங்களா? பாப்பா போட்ட தாப்பான்ற மாதிரி பவள விழா பாப்பான்னு நீங்கள் பேசலாமா? செகண்ட் லெவல் லீடர் கூட பேசக்கூடாதுங்க இந்த வார்த்தைலாம். திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த சொல்லாடல்கள், இந்த வெற்று சவால்கள் என்னை தொட்டிருக்கக்கூடாது. உங்களை தொட்டாங்களே லைட்டாக, இப்படின்னு தொட்டதுக்கே ஓடினீங்களே, போய் வீட்டுக்குள்ளே போய் பூந்துட்டு 1 மாதம் வெளியே வரல. அந்த சீன்லாம் முடிஞ்சவொடனே மறுபடியும் வந்துட்டு என்னை தொட்டிருக்கக்கூடாதுன்னா இப்போ உங்களை தொட மாட்டாங்க. அவங்க உனக்கு தொட்டால் அங்கே ஓடி போயிடுவீங்க தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க? பயமாக இருக்குது அவங்களுக்கு. டேய் எப்பாடே கம்முன்னு இருங்கடா, எலெக்ஷன் வரையும் கொஞ்சம் கம்முன்னு இருங்கடா, இல்லாட்டி அந்த ஆள் வாட்டில் பிஜேபி போயிட்டான் வச்சுக்கோ, மொத்தத்துக்கே மோசமாயிடும்டா, கொஞ்சம் பொத்தின்னு இருங்கடா, ரொம்ப தொடாதீங்களான்ற அளவுக்கு இது. அதனால தான் இவர் பக்காமாஸ் அதுன்னு இவர் ஊட்டின்னுக்கிறார், தொட்டுப்பார் சீண்டிப்பார்னுக்கிறாரு. அவன் தொடக்கூடாது சீண்டக்கூடாதுன்னு அவன் இருக்கிறான். ஏன்னா தொட்டா பார்ட்டி அங்கே போயிடுமான்னு. எப்படி இருந்தாலும் பார்ட்டி அங்கே போயிடும்.
அதனால இந்த வசனங்கள்லாம் வந்து உதவாதுல்ல. நீங்கள் 75 ஆண்டு கால இயக்கன்றீங்க, எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த இயக்கம், எப்படியெல்லாம் கொள்கைகள் பேசி வளர்ந்த இயக்கம், சீமான்கள் கோமான்கள்னு சொல்லி வளர்ந்தீங்க, பசக்காட்சி ஓட்டுனன்றீங்க, நீங்களே சொல்கிறீங்க. நீங்கள் பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்தை படைப்பாளர்களை வச்சுருந்தவங்க, இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை உங்கள்கிட்ட. அறிவு திருவிழா நடத்துறீங்க, வாடகைக்கு ஆள் பிடிச்சி ரிட்டையர்டு ஆளுங்களை அவங்களையும் பிடிச்சி பேச வைக்கிறீங்க, கண்ட போர்வையில் இருக்கிறவங்க கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. உங்கள் கட்சியிலேருந்து யாராவது பேச முடியுதா? பேசுனா நாமம்மா பட்டையான்னு பேசி வம்பு இழுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. முதல்வர் துணை முதல்வர் பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு? அவர் 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. ஊர்ந்து போனது, தவழ்ந்து போனது, கிருமி, அட்டை, செத்த மொழி, இப்படி தவிர வேறு அறிவார்ந்த இது அவர்கிட்ட என்ன இருக்குது? அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இயக்கம், 75 ஆண்டு கால இயக்கம் இன்றைக்கி இந்த அளவுக்கு சுருங்கி போய் வார்த்தைகள் இல்லாமல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளாலும் பலராலும் வழிநடத்தப்படுகின்ற இயக்கமாக இருக்குது. இந்த இயக்கம் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை கேட்குறீங்களா? இல்லை பேசணும். அவ்வளோ விழா பாப்பா அப்படின்னா என்ன? எந்த வார்த்தையும் பார்த்து யூஸ் பண்ணணும். முதல்வரை நீங்கள் அப்படி பேசுனது பேக் ஃபயர் ஆச்சு, மறுபடியும் அதே வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நாளைக்கு என்ன வேணால் அதிரி புதிரினுவீங்களா? இன்னொன்று, உங்கள் பேச்சில் என்ன இருக்குது, அவங்களுக்கு போய் என்ன சேர்ந்தது? இன்றைக்கி பிளாஸ்ட்டு இதை தான் எடுத்து வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எது போய் சேருது? அப்போ நீங்கள் வந்து தற்கொலைகள் நீங்களை சொல்கிறீங்க, கொள்கை கூட்டம் நாங்கள் அப்படின்ட்டு அவங்க கொள்கையை சொல்லிட்டுருக்கிறீங்க. நாங்கள் கொள்கை இல்லாதவர்களா? நாங்கள் இந்த கொள்கையெல்லாம் வச்சுருக்கோம். வக்பு திருத்த மசோதா நாங்கள் தான் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோன்றீங்க. வளரலன்னு தெரியுதா? இன்னும் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. எங்கே தீர்ப்பு? வக்பு திருத்த மசோதா அவங்களும் தானே எடுத்து போட்டிருக்காங்க கேஸு, எல்லோரும் தானே போட்டிருக்காங்க. அப்புறம் கொள்கை இல்லாத கூட்டம், உங்கள் கொள்கை இதுவா? அப்போ 5 பேரும் தலைவர்கள்னு சொன்னீங்கல்ல, அவரோட கொள்கை வழி நான் போன்றீங்களா? என்ன பிறப்பக்கம் எல்லா உயிருக்குன்றீங்க, புஷி ஆனந்த் அதில் வருவாரா? பிறப்பக்கம் எல்லா உயிரினையும் யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாரு. எவ்வளோ பேர் நாஞ்சில் சம்பவத்தில் முட்டி முட்டி பார்க்குறாப்புல, ஓடி வந்து முட்டுறாரு, டம்முன்னு தூக்கி அடிக்குது. அந்த மாதிரி பாலாகுது அது இந்த ஓசன் படலம். என்னானவோ நம்ம இவர் மனோஜ் பாண்டியன் முட்டி முட்டி பார்த்தாரு, வேலைக்கு ஆகாதுலான்ட்டு. அப்புறம் அறிவாலயம் வரட்டுமா அப்படின்னா வாங்க வாங்க அப்படின்னு சேர்த்துக்கினாங்க. அனுராஜா முட்டி முட்டி பார்த்தாரு, வேலைக்கு ஆகலை, இவங்களை வச்சுக்கிட்டு அவரும் போயிட்டார். இந்த மாதிரி பெரிய அளவில் யாரும் முட்டி பார்க்குறாங்க. இந்த ஓசன் படலம் யாரும் விட மாட்டேங்குது. காளியம்மா கிட்ட வராங்கன்னு ஓசன் படலம் ஓடி போயிடுச்சு. ஐயோ ஐயோ இவர்கிட்ட விஜயெல்லாம் பார்த்தாங்க. பார்த்தோன்னா ஆச்சு, விஜய் கூப்பிட்டு கேட்டார், என்ன காளியம்மா வரேன்னாங்க. ஆமாங்க வரேன்னாங்க. அப்புறம் என்ன ஏன் சேர்க்காமல் இருக்கீங்க? ஏதோ தலைவர் அதை பேசினுக்கிறோம், தலைவரை தான் தலைவர் அப்படின்ட்டு. ஏம்மா நீ வந்து சும்மா இருக்க மாட்டியாம்மா? தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டுக்கிறா, என்ன கூப்பிட்டு கேட்குறாரு, உன்னை இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறதுக்குள்ள நீ எவ்வளோ பிரச்சனை ஆகிது தெரியுமா? என்ன ஜானு? ஆமாம் சீமான் கோச்சிக்குவார் தெரியுமா? நீ என்னம்மா நேரம் அங்கே வர? போம்மா தள்ளிவிட்டு நான் சொல்லிக்கிறேன் போ, அவ்வளோதான். அந்த அம்மா இப்போ என்ன ஆகிட்டாங்க, திரிசங்கு சொல்கிறோம். இன்னை வரைக்கும் எங்கேயா ஜாயின் பண்ண முடியுதா அவங்களால? முடியல. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்தம். அப்புறம் என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா உங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கட்சியில் நல்ல பேச்சாளர், அவங்க ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பெண் தலைவர் மீனவ சமுதாயத்துலேருந்து வர்றதே பெரிய விஷயம். வந்திருக்காங்கன்னா அரவணைக்கிறத விட்டு, அதுதானே பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். விடமாட்டேன். அப்புறம் என்னது, அங்கங்கே சண்டை. என்ன சண்டை? அமௌண்ட் வாங்கினாப்புல. இன்றைக்கி அந்த கட்சியில் என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குது? பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க, தகுதி இல்லாத ஆட்களை பண்ணுறாங்கன்னு. அப்புறம் எங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி உள்ளவர்களை தகுதியான இடத்தில் நியமிப்பது. பண்ணுறீங்களா? தகுதி உள்ளவர்களை தகுதியானவர்களை கட்சிக்குள்ளே எடுக்கிறீங்களா? பிறப்புக்கும் எல்லாம் உயிர்னா நீங்களே அங்கே இருக்க மாட்டீங்க. ஏன்னா தகுதி பார்த்தா இவர், நீ வந்து ஜனநாயகத்துக்கு டிக்கெட் ஏற்பாடு மட்டும் போ, மலேசியாவில் இது வெளியிடுறோம்ல, அங்கே போய் பார்த்துக்கோ, எவனையும் சேரத்தை விடாமல் பார்த்துக்கோ போ, கட்சிக்கு நான் ஆளை போட்டுக்கிறேன், உன்னை வச்சுக்கிட்டு இப்படி தான் போகணும். ஆனால் இவர்கிட்ட மட்டும் விஜய் பிறப்புக்கும் எல்லா பேருக்கும் வச்சுக்கிறேன், தகுதியே இல்லைனாலும் கூட வச்சுக்கலாம்ப்பா, பாவம்பா அப்படின்னு. அதனால் இவர்கள் இந்த கூட்டங்கள் இது வரைக்குமே மாறலைன்றதுக்கு உதாரணம் தான் அந்த இது வீட்டுக்கு ஒரு பைக் மேனிஃபெஸ்டோ. இந்த ட்ரைலருக்கு முன்னாடி ஒன்று வெளியிடுவாங்க, அது பேர் என்னது? டீசர். அதுக்கு ஒன்று வெளியிடுவாங்களே, ஃபர்ஸ்ட் லுக் விட்டுக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்குது, படத்தில் வராது தெரியுமா? ஆமாம் சார். அதான் வீட்டுக்கு ஒரு பைக்கு. தலைவரை தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னோமா, ஒன்று நீ புரிஞ்சிக்கல. தலைவரை ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசரு, ட்ரெய்லரு, அப்புறமா படம். ட்ரெய்லர் இதெல்லாம் கூட படத்தில் வராது. அதெல்லாம் ஒரு பரபரப்புக்கு நாங்கள் பண்ணுவோம், ப்ரமோ.
இந்த ப்ரொமோலாம் நீ நம்பிட்டு கூடாது. வீட்டுக்கு ஒரு பைக்குன்னு சொன்னேன், அப்போ நீ புரிஞ்சுக்க வேணாம். எங்கேயா பைக் வாங்கிமா 1000 ரூபா கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு நாக்கு தள்ளுது. ஆமாம் சார். ஒரு பைக் 50 ரூபா, குறைந்தபட்சம் ஸ்ப்ளெண்டரு, இந்த பஜாஜ் கம்பெனி ஒன்று வருதே, அவங்க தானே கம்மியாக போடுறாங்க பைக் இல்லையா, 100 சிசிலேயே கம்மி விலையில் அவங்க தான் போடுறாங்க, வேறு யாரும் கிடையாது. எவனும் 100 சிசி அவன் வாங்குறான் முதல்ல. அப்போ அந்த பைக்கை நீ கவர்மெண்ட்டு கொள்முதல் பண்ணி கொடுத்தா கூட ஒரு ஒரு வீட்டுக்கு 50,000 ரூபா செலவு பண்ணணும். என்ன ஆகுறது? இங்கே நிதி ஏறுனா ஒரு 5 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா கடன் கொடுத்துட்டு போவார், கடத்தில் வச்சுட்டு போவார். தலைவராக வட்டியை கரெக்டாக கட்டிட்டு அப்போ வந்து திருப்பி கடன் வாங்க முடியும்னு கொடுத்துட்டு போவார். இவர் வாங்கின்னு வீட்டுக்கு ஒருத்தர் பைக் கொடுப்பார். கார் லட்சியமா, காரை கேட்டாங்க இங்கே ரோடு உருப்படியே இல்லை, ரோடு இல்லை சரியில்லை, ரோட லட்சியம், நல்ல ரோடு லட்சியம்னு சொன்னால் பரவாயில்ல. கார் அப்போ இவங்க யார் தெரியுதா? எலைட். காரு பைக்கு, நான் வீட்டுக்கு ஒருவருக்கு 4 ஜீன்ஸ் கொடுக்கப்படும் அப்படி கூட சொல்லுவாங்க போகிற போக்கில். 4 ஜீன்ஸு 2 டிஷர்ட்டு, அது கருப்பு கலரில் தான் இருக்கும் அப்படின்ற லெவலுக்குலாம் சொல்லுவாங்க போல். அவ்வளோதான் இவங்களுடைய அந்த நாலேஜ் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி நெல் கொள்முதலில் இவ்வளோ இது பண்ணுறாங்க, விவசாயிகள் பிரச்சனையை பாதிக்காத அளவுக்கு எந்த அளவுக்கு பண்ணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். தேவையான விஷயங்களில் மத்திய அரசோட சண்டை போடவும் தயங்க மாட்டோம், தேவையான இடத்தில் கரம் கோர்க்கவும் தயங்க மாட்டோம். இன்றைக்கி நெல் கொள்முதல்ன்றது மழை ஆரம்பித்த அப்புறம் தான் நீங்கள் கொள்முதல் நிலையத்தையே திறக்கிறீங்க. ஏன் அதெல்லாம் முன்னாடியே திறந்து கொள்முதலை பண்ண வேண்டியதானே? நெல் கொள்முதல் நிலையங்கள் எவ்வளோ கம்மியாக திறந்துருக்கீங்க, அதனால தானே இவ்வளோ பயிர்கள் தேங்கி மழை பெஞ்சு அது முளைச்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இந்த நஷ்டத்தை யார் ஈடுகட்டுவா? ஒரு குழந்தைய கருவில் வந்து உருவாக்கி குழந்தைய பார்க்குற மாதிரி அந்த அந்த மகசூல்ன்றது, அதை நீங்கள் முளையிலே கிள்ளி எறிகிற மாதிரி கள்ளிப்பால் ஊற்றுற மாதிரிலாம் பண்ணுறீங்க. நெல் கொள்முதல் மையங்கள் கூடுதலாக திறக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உலர் யந்திரம் இருக்கா? இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க வந்து விவசாயிகள் சார்ந்தது. நெசவாளர் பற்றி பேசுகிறோன்னு நேற்று வெறும் காஞ்சிபுரம் பட்டு சேலை உலக புகழ் பெற்றது, அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் இருக்குது பாலாறு மணல் கொள்ள 4800 கோடியாம். நாளைக்கு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க மணல் 4800 கோடி அங்கேயே அடிச்சோம், தமிழ்நாடு ஃபுல்லாக அடிச்சிக்கிறோம், தப்பாக சொல்கிறீங்க மெத்தடு அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம், அதை எடுத்துன்னு சுற்றி நிற்கிறாங்க, மணல் கொள்ளைக்கு எதிராக பேசிவிட்டார். இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்தால் நீங்கள் கேட்டிங்களே, காஞ்சிபுரத்தை பற்றி மட்டும் பேசுறது. பரந்தூருக்கு போனால் பரந்தூர் பற்றி மட்டும் பேசுது. அங்கே கூட காஞ்சிபுரத்தை பற்றி பேசினா கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம். பரந்தூருக்கு வந்து பரந்தூர் மட்டும், காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்தை பற்றி மட்டும்தான். ஒரு 3 மேட்ரு, பரந்தூர், பாலாறு, நெசவாளர்கள் பிரச்சனை கூட தமிழ்நாடு ஃபுல்லாக நெசவாளர்கள் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு, மற்ற மாவட்டங்களும் இருக்காங்க, பருத்தி நெசவு மற்றவங்களாம் இருக்காங்க. நெசவாளர்களில் பல வகைகள் இருக்காங்க, கைத்தறியிலேருந்து விசைத்தறியிலேருந்து மில்லுலேருந்து பல இது இருக்குது. அவங்களும் பல விஷயங்கள் இருக்குது. நூலில் பிரச்சனை இருக்குது, கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது, ப்ளஸ்ஸு நம்ம அரசாங்கமே செய்கிற இலவச வேட்டி சேலை, இலவச சீருடை, இதில் வர்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி தொட வேண்டிய விஷயங்கள் நெசவாளர் மட்டுமே தொட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கான டீம் என்ன ஒர்க் பண்ணுது? ஒன்றுமே கிடையாது. சும்மா வந்தோமா அலங்கார வார்த்தைகள், தோரணங்கள், வார்த்தை தோரணங்கள் அல்ல, அந்த மாதிரி பேசிட்டு தொட்டுப்பார் சீண்டிப்பார்ன்ட்டு போனோன்னா இன்னும் திருந்தலன்னு தானே அர்த்தம். கொஞ்சம் ஐ பிச்சில் பேசியிருந்தீங்க, அங்கிள் சார், முதல்வர் சார், சிஎம் சார் அப்படி இப்படின்னு அடி விழுந்தோன்னே ஓடி போயிட்டீங்க. அப்புறம் அங்கிள் சார் இல்லை சார், சிஎம் சார், சார் என்னப்பா சொல்கிறார் பேசவே இல்லை சார். ஓ அப்படியா சார், சிஎம் சார், என்னை மட்டும் என்ன வேணால் நடவடிக்கை எடுத்துங்க சார், அதை சொன்னேன் சார். ஒரு கட்சி தலைவர் நாளைக்கு முதலமைச்சர் பேசுறது பார்த்தீங்களா? சிஎம் சார், சார் நாளைக்கு சார் சார் என்ன மட்டும் புஷியானந்தி உள்ளே வச்சுருங்க சார். என்னங்க தப்பாக சொல்கிறீங்க? இல்லை புஷியானந்தெல்லாம் விட்டுருங்க சார், என்ன வேணா இப்படி கொஞ்சம் அப்படி நிலமை மாறுது. சிபிஐ விசாரணைன்னா புஷி எங்க நான் வந்துட்டேண்ணே தாடி சேவ் சார் இருக்கேன், நான் 15 நாள் காட்டுக்குள்ளே இருந்தேன், நான் தாடி வந்து சேவ் பண்ணிட்டு வர மாட்டியா, இன்னொரு 10 நாள் மெயின்டைன் பண்ணலாங்கிறேண்ணா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. ஏன்னா காட்டுக்குள்ளேயே இருந்தப்போ யார் நான் பார்த்துருப்பா, தாடி வளர்த்து சுற்றும், வெளியே ஒரு 10 நாள் சுற்றினா தானே தெரியும். சரி பொதுக்குழு கூட்டுவோம், அது வரைக்கும் நான் பொதுக்குழு அன்றைக்கி சேவ் பண்ணிடுறேண்ணா, அப்படியே சுற்றிக்கின்னு போயின்னு வந்துன்னு. நான் அதை வைங்கப்பா டெல்லியில் இருக்கிறாருண்ணா, எதுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்கிறாருண்ணா, ஆனால் அவர் தலைமறைவு ஆகிட்டார், அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு பார்த்துக்கிறாருண்ணா. அவர் எங்கன்னா சிடி நிர்மல்குமார், அவர் இந்த இது மதுரையில் போய் உட்காந்துனாருண்ணா, வீட்டில் உட்காந்துனாருண்ணா, தொட்டுப்பார் சீண்டிப்பாருனாப்புல, தொட்டா போகிறதுக்கு ரெடியாக இருந்தாருண்ணா, பரவாயில்ல. அப்புறம் இவருண்ணா, அவரு கவலையில் அருண்ராஜ், அவர் அங்கங்கே போய் பேட்டி கொடுத்துருந்தேன், நம்ம மாநிலத்தை ஓரளவு காப்பாற்றினுறாருண்ணா டெல்லியிலலாம். நம்மளுக்கு தப்பாக இங்கிலீஷ் பேசியிருந்தாங்க, இவர் இப்போ கொஞ்சம் ஒழுங்காக பேசுறதுனால மானம் கொஞ்சம் தப்பிக்குதுண்ணா. ஓ சரி வேறு ரைட்டு. உனக்கு சிபிஐலாம் கிடச்சிச்சு, அப்புறம் பிரச்சனை இல்லை, கிளம்புறீங்களாம்மா பொதுக்குழு. அப்போ கொஞ்சம் தோரணை அப்படி
அதுக்கப்புறம் கொஞ்சம் இது என்னப்பா அப்புறம் கெஞ்சிறாங்கண்ணே, எப்போ வருவேன்னு கேட்டுனுக்குறாங்கண்ணே. ஒரே தமாசாகுது இல்லை? ஆமாண்ணே, பிரதமர் கூட நம்மளை பற்றி பேசினாராம். அப்படியா, நம்ம போயிட்டா ஸ்வீப்பாம். ஆமாம், அப்போ நம்ம போகக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் சித்தப்பா எப்படிங்கிறாரு, தலையில் துண்டு போட்டு உக்காந்துக்கிறாருண்ணா. ஒன்ன மாதிரியே கார் மேலே ஆளை ஏறி விட்டு கட்டிப்பிடி விட்டு என்னவோ பண்ணாருண்ணா. அப்புறமா தான் தெரியுது அந்த ஐடியா தான் இங்கேன்னு சொல்லிட்டு வண்டி மேலே ஏற விட்டதுலாம் பார்த்தா ஊற்றினாருண்ணா. ஜீரோண்ணா. சார் நம்ம அண்ணன் ராகுல் அவரும் தாண்ணா, ஓட்சோர் யாருக்கும் ஒன்றும் புரியல, அனுப்பிச்சி விட்டாங்கண்ணா. இப்போ எங்கே இருக்கிற? சிக்காகோவில். சரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தானா இப்போ தான் Vindi.comல பார்த்தேண்ணா 36%. ஓ சரி. அப்போ பக்காமாஸ் பேசிடலாம். சரி, காஞ்சிபுரத்தில் என்ன கூட்டம்? என்ன கூட்டம்னு சொல்லக்கூடாதுண்ணா, சாப்பிட்டோண்ணா. அவன் கற்பனை போடுவானா, நம்ம நம்ம ரசிகர்களை கூட்டி உட்கார வைக்க போகிறோம், அதானா கூட்டம். அப்போ அந்த நெசவாளர் இருக்காங்கன்னா, ஐயா வேற அவங்க கையும் தட்ட மாட்டாங்க, கம்முன்னு சொல்லுவாங்க, கம்முன்னு இருப்பாங்க. அப்படியா, இவங்க நம்ம ரசிகர்னா. ஓ சரி. அப்போ அந்த தொண்டரணி பார்த்துக்கலாம், நான் பஞ்ச பண்ணின்னு போட்டாங்க, சுத்த விட்டலாண்ணா. அது ஒன்றா. சரி வா போயிடலாமா? என்ன வசனம்? அதான் தொட்டுப்பார், என்ன நீ தொட்டிருக்க கூடாது. இது நான் அந்த பீஸ்ட் படத்தில் பேசுனது தானே, அதே தானா? அதை எடுத்து போட்டுக்கிறோம். ரைட்டு, அவ்வளோதான். அப்புறம் அந்த பவளவிழா பாப்பா நல்லா இருந்துச்சு. அதிரி புதிரி வேணாண்ணா, நல்லா இல்லை. சரி, அந்த பவளவிழா பாப்பா மட்டும் போடலாம், நான் போட்டு அடிச்சிடுறேன். என்ன கொஞ்சமாவது ஒரு தலைவருக்குரிய அந்த ஒரு ஸ்டைல் இருக்க வேணாம். நீங்கள் தலைவர் விஷயத்தை தொடுறது, அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ற தற்கூரிக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு வேறு ஏதாவது பேர் வைப்பான், அது பதில் சொல்லுவீங்களா? மரவட்டை அப்படின்னா, நாங்கள் மரவட்டை அல்ல, நாங்கள் மரத்தையே வளர்ப்பவர்கள். மரம் என்றால் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்களா? அட்டை அப்படின்னா அட்டை கொண்டு சொல்லி கிருமின்ட்டாங்க. கிருமி என்றால் நாங்கள், கிருமியில் பல வகை உண்டு, அதில் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா உண்டு. நாங்கள் நல்ல பாக்டீரியா, வயிற்றுக்குள் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லைன்னா மனிதன் உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் தமிழகத்தில் லட்சக்கணக்கான பாக்டீரியாவாக மனிதனுக்காக தேவைக்காக இருக்கின்ற பாக்டீரியாக்கள் நாங்கள் இருக்கிறோம். இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்களா? இது எப்போ எண்டு காடு? திமுக பேர் வைக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை, பேர் வச்சுன்னே இருப்பாங்க, சோறு மட்டும் தான் வைக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த பேருக்கெல்லாம் விலங்கு கொடுத்துட்ருப்பீங்களா? என்ன அவங்க வைக்கிற பேர் அடிங்க, நான் முதல்வன், உங்களுடன் முதல்வன், அந்த முதல்வன், இதான் முதல்வன். என்னையா பேர் வைக்கிற? பேர் வச்ச சோறு வச்சேன்னு கேளு. அதை விட்டு தற்கொலைன்னு பேர் வச்சதை தூக்கின்னு ஓடின்னு இருக்கீங்க. என்னத்த சொல்கிறது? இவங்க இதுதான் இவர் அலங்கார, மீண்டும் ஒரு இதுதான் பழைய ஸ்டைல், பக்கா மாஸ், அவ்வளோதான். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையபாரோட உட்காந்துருக்கு. மிக்க நன்றி சார்.